வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. யாழ்ப்பாணத்தின் வலிகாமம் பகுதியில் உள்ள பலாலியின் அந்தனிபுரம் பகுதியில் இன்று விடிந்தும் விடியாத பொழுதில் அரை காச்சட்டை ஒன்றை அணிந்து நெடிதுயர்ந்த ஒரு மெய்ப்பாதுகாவல் சீருடைக்காரருடன் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஜொக்கிங் எனப்படும் உடற்பயிற்சி காட்சியை செய்த போது அந்த ஜொக்கிங் காட்சி தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு கருத்தியல் கிக்கிங் காட்சியாகவே மாறிக்கொண்டது. அனுரவின் யாழ்ப்பாண நிகழ்வுகளுக்கு தமது கட்சியான தமிழரசு கட்சிக்கு அழைப்பிதழ் கிட்டிக் கொண்டாலும் அந்த நிகழ்வுகளை தாம் புறக்கணித்ததாக தமிழரசிலிருந்து நேற்று சுமந்திரன் சொல்லி வாய்மூடிய பின்னர் அனுரவின் இந்த ஜொக்கிங் காட்சி இன்று பலாலியில் பகிரங்கப்பட்டது. அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்தின் பிரஜாசக்தி திட்டமே அவரது யாழ் நிகழ்வுகளை தாம் புறக்கணிக்க காரணம் என சுமந்திரன் சொல்லிக் கொண்டாலும் இன்று அந்தனிபுரம் பகுதியால் ஓடிய அனுர அந்த பகுதியில் நின்ற மக்களுக்கு ஹாய் சொல்லி சிலருடன் கைகுலுக்கி செல்வி எனப்படும் சுயபடங்களையும் மக்கள் எடுக்க அனுமதித்துக் கொண்டபோது சில வித்தியாசமான பரிணாமங்கள் வெளிப்பட்டுக் கொண்டன. சும்மா சொல்லக்கூடாது. அனுரவின் யாழ்ப்பாண பயணம் மீண்டும் ஒரு முறை மக்களின் திரட்சி நிலை அவருக்கு இருந்ததான காட்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டன. அதே போல செல்வி நிழல் படங்களை கிழிக்கி தள்ளும் வேகத்தையும் அதிகரித்துக் கொண்டன. இந்த முறையும் அதிகமாக இந்த திரள் நிலை இருந்ததால் இதுவரை ஸ்ரீலங்காவின் ஆட்சி கொலுவில் இருந்த அரசு தலைவர்களை விட தான் தமிழர்களின் மனங்களை வென்ற ஒரு ஜனநாயகன், வித்தியாசமானவர் என்ற தோற்றப்பாட்டையும் அனுரவின் வடமாகாண பொங்கல் நிகழ்வுகள் வெளிப்படுத்த தலைப்பட்டன. ஆனால் இது அனுரகுமார திசாநாயக்கா என்ற தனி மனிதரின் மேலுள்ள ஈர்ப்பால் சேர்ந்த கூட்டமா அல்லது அவரது சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் தோழர்களால் கூட்டப்பட்ட கூட்டமா என்பதில் வாத பிரதிவாதங்கள் இருக்கக்கூடும். எதுவாறு ஸ்ரீலங்கா பிரதமரின் அதிகாரபூர்வ அலரி மாளிகையில் தேசிய பொங்கல் எனவும் யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தின் பொங்கல் எனவும் நேற்று ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரவும் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் தத்தமது பிரசன்னங்களை வெளிப்படுத்தி ஆட்சி தரப்பின் அரசியல் பொங்கல் உலகளை கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் பொங்கத்தான் செய்தனர். அதேபோல இலங்கையில் யாரும் எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைவரும் மதிப்புடன் வாழக்கூடிய இனவாதமற்ற தேசிய ஒருமைப்பாடு மிக்க வளமான நாட்டை கட்டியெழுப்புவதே தனது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியின் அரசாங்கத்தின் நோக்கம் என்ற முத்தாய்ப்பு செய்திகளையும் அனுர தனது வடபகுதி பயணத்தில் வழங்கத்தான் செய்தார். திருமலையில் ஒரு அடாவடியாக புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்துக்காக சிறைச்சாலையில் தற்போது கசியப்ப தேரர் என்ற அந்த சிலை வைப்பின் சூத்திரதாரியும் அவரது காவி சகபாடிகளும் ஏனைய அரசியல் அல்லக்கைகளும் உள்ளே இருக்கும் நிலையில் நேற்று முதல் கசியப்ப தேரர் சிறைச்சாலையில் உணவை புறக்கணித்து சாகும் வரை உண்ணா நிலையில் குதித்ததான செய்திகள் எல்லாம் வந்துவிட்டன. இந்த செய்திகள் வந்த அதே சமகாலத்தில் சிங்கள பௌத்த நாட்டில் பௌத்த மதத்துக்காக குரல் கொடுத்த பிக்குகள் சிறையில் அடைக்கப்படுவது புத்த சாசனத்துக்கு முரணானது என்ற கருத்தினூடாக அட்மிரல் வீரசேகரா போன்ற தென்பகுதி பௌத்த இனவாத சண்டியர்கள் சிங்களவர்களை உசுப்பேற்ற தலைப்பட்டாலும் அதே சமகாலத்தில் அனுரகுமார திசாநாயக்கா இந்த பிரச்சனைகள் இல்லை என்றால் இந்த உசுப்பேற்றல்களை எல்லாம் கவனிக்காத ஒரு மனிதராக ஹாயாக இன்று காலை ஜொக்கிங் செய்தார். கடந்த நவம்பரில் அடாவடியாக இந்த புத்தர் சிலை திருமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டவை ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறிய ஒரு சட்டவிரோத நகர்வு என்ற அடிப்படையில் தான் கசப்ப தேரரும் அவரது சகபாடிகளும் இப்போது உள்ளே தூக்கி போடப்பட்டனர். ஆனால் அடிப்படையில் இது ஸ்ரீலங்காவின் சட்டத்தை மீறிய ஒரு செயலே தவிர இந்த புத்தர் சிலையால் தமிழர்களின் அரசியல் உரிமைகள் உறுதிப்படுவதாகவோ அல்லது அவர்களின் திருமலை இருப்பை எச்சரிக்கும் வகையில் இந்த நகர்வு இருந்ததானதான அடிப்படையில் காசியப்ப தேரர் உள்ளே போடப்படவில்லை என்பதும் புரிதலுக்குரிய விடயம். இந்த தடுப்பு காவல் ஸ்ரீலங்காவின் புத்த சாசனத்துக்கு முரணானது என்ற நிலைப்பாட்டுக்கு முன்னர் அதே நாட்டில் உள்ள கடலோர பாதுகாப்பு சட்டத்தை ஒரு பிக்குவானாலும் மீற முடியாது என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றம் இந்த தடுப்பு காவல் உத்தரவை வெளிப்படுத்தியதாக கருதப்படும் நிலையில்தான் அட்மிரல் வீரசேகரா போன்றவர்கள் இந்த விடயத்தை உசுப்பேற்றல் கருவியாக புதிதாக கையில் எடுக்க முனைவது தெரிகின்றது. இதற்கிடையே தனது யாழ்ப்பாண பயணத்துக்கு முன்னர் நேற்று மன்னாரில் நின்ற அனுரகுமார திசாநாயக்கா அங்கு தனியார் நிறுவனம் ஒன்றால் நிர்மாணிக்கப்பட்டு
அந்த நிர்மாணத்தின் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் 20 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை ஸ்ரீலங்காவின் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைத்த போது இந்த திட்டம் இந்தியாவின் அதானி குழுமம் போன்ற வெளிநாட்டு குழும நிறுவனங்களால் நிர்மாணிக்கப்படாமல் முழுக்க உள்நாட்டு நிறுவனத்தால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு திட்டம் என்பதிலும் அனுரவுக்கு குட்டி புழுகம் இருந்ததை அவரது கருத்தினூடாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதே சமகாலத்தில் அதே மன்னாரில் இன்னொரு புதிய 50 மெகாவாட் காற்றாலை மின் திட்டத்துக்கும் நேற்று அவர் அறிக்கை நாட்டிய பின்னர் தான் யாழ்ப்பாணத்துக்கு நகர்ந்தார். அனுரவின் பொங்கல் பயணத்துடன் வடக்கில் நேற்றும் இன்றும் அதிகமாக செல்விகள் கிளிக்கிக் கொண்டாலும் இவ்வாறாக செல்விகள் இல்லாத அன்றொரு காலத்தில் இதனை விட அதிகமாக சந்திரிகா மாலை, சந்திரிகா காப்பு என யாழ்ப்பாண தமிழர்கள் ஆவல்பட்ட ஒரு காலமும் இருக்கத்தான் செய்தது. இதற்கிடையே கடந்த வருடம் அனுர அரசாங்கம் அறிமுகப்படுத்திய பிரஜாசக்தி திட்டத்தை எதிர்த்து அனுரவின் யாழ் நிகழ்வுகளை புறக்கணித்ததாக தமிழரசு கட்சி சொல்லிக் கொண்டாலும் உண்மையில் இந்த பிரஜாசக்தி திட்டத்தை மையப்படுத்தி சில சர்ச்சைகளும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமது பிரஜாசக்தி திட்டம் மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் அரச தரப்பும் சில வியாக்கியானங்களை சொல்லி வருகின்றது. ஆனால் இந்த பிரஜாசக்தி திட்டம் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னால் தீவிரப்பட்ட ஒரு திட்டம் என்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட தமக்கு உள்ளூராட்சி அதிகாரங்கள் கிட்டிக்கொள்ளாத இடங்களில் ஆட்சி தரப்பு இந்த திட்டத்தின் ஊடாக நேரடியாக மத்திய அரசை களமிறக்க முனைவதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த பிரஜாசக்திக்கு பின்னால் உள்ளன. மத்திய அரசை உள்ளூராட்சிகளின் நிர்வாகத்தில் நுழைத்துக் கொள்ளவே இந்த கமுக்க திட்டம் வந்ததாகவும் இந்த பிரஜாசக்தி ஊடாக ஜேவிபியை கிராமங்களில் வளர்ப்பதற்கு அரசாங்கம் முயல்வதாகவும் எதிரணிகள் குற்றஞ்சாட்டிக் கொள்கின்றன. அதாவது பிரஜாசக்தி என்ற பெயரில் அரச இயந்திர கட்டமைப்புக்கு இல்லையென்றால் இந்த பொறிமுறைக்கு சமாந்தரமாக தமது தரப்பை சார்ந்தவர்கள், அதாவது ஜேபிபிக்காரர்கள் இல்லையென்றால் மாலிமாவக்காரர்களை கொண்டு அரசாங்கம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக உள்ளூராட்சி சபைகள் முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்களை திசை திருப்பிக் கொள்வதான விமர்சனங்கள் எல்லாம் தீவிரமாக உள்ள நிலையில்தான் இப்போது இந்த திட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு செல்ல போவதாக நேற்று சுமந்திரன் எச்சரித்துக் கொண்டார். நேற்றும் இன்றும் அன்றகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் பங்கெடுத்த நிகழ்வுகளில் தமிழரசு கட்சியினர் பங்கெடுக்காமல் விட்டாலும் 2009க்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் அவ்வப்போது நடத்திய நல்லிணக்க பொங்கல்களில் தமிழரசு கட்சிக்காரர்கள் பங்கெடுக்காமல் விட்டதுமில்லை. ஆனால் ஏனோ நேற்று அனுரவின் யாழ்ப்பாண நிகழ்வுகள் அவர்களுக்கு கசந்திருக்கின்றது. தமிழரசு கட்சிக்கு அனுரவின் யாழ் பயணம் கசந்த பின்னணியில் இன்று இலங்கையில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் என்ற தகுதி நிலையில் இறுதி பயணத்தை மேற்கொண்ட ஜூலி சங் தனது புறப்பாட்டுக்கு முன்னர் தமிழர் தாயக பகுதியான அருகங்குடாவை விட தென்பகுதி கடற்பரப்பு தான் அமெரிக்கர்கள் உல்லாசமாக இருக்க உகந்த இடம் என்று ஒரு சான்றிதழையும், அதேபோல தித்வா சூறாவளி பாதிப்புகளை சரி செய்வதற்காக இதுவரை அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட நிதியுதவிகளுக்கு மேலதிகமாக இன்னும் $2 மில்லியன் அமெரிக்க உதவி வழங்கப்படும் என்ற வாஷிங்டனின் செய்தியையும் சொல்லிவிட்டுத்தான் தனது 4 வருட கால கொழும்பு மிஷனை முடித்துக்கொண்டு ஜூலிசங் இன்று பறந்தார். தித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கை தீவு அமெரிக்காவுக்குரிய ஒரு முக்கிய இந்தோ பசிபிக் கூட்டாளி நாடாக மாறியிருப்பதால் தான் ஏற்கனவே பதவியில் இருந்த 4 வருட மிஷனை விட இனிமேல் புதிய தூதராக வரப்போகும் முகம் தீவிரமான அமெரிக்க மிஷனை இலங்கையில் நகர்த்தும் என்பதையும் யூலிசங் மறைமுகமாக சொல்லியிருப்பது இந்தியாவுக்கும் ஒரு மறைமுக செய்தியாக மாறக்கூடும். ஆனால் கிழக்கின் அர்கங்குடா கடலை விட சர்ஃபிங் எனப்படும் அலைச்சறுக்கு விளையாட்டுக்கு தென்பகுதி கடல்தான் உசத்தி என்பது தனது தனிப்பட்ட அனுபவம் என ஜூலிசங் ஒரு செய்தியை வெளியிட்டமை அர்கங்குடாவிலிருந்து இஸ்ரேலியர்களும் தெற்குக்கு நகர வேண்டும் என்ற மறைமுக செய்தியை கொண்டிருப்பதாக தெரிகிறது. கடந்த 2024 அக்டோபரில் அர்கங்குடா பகுதியில் அமெரிக்கர்கள் உட்பட்ட மேற்குலக சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படும் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு நம்பகரமான தகவல் எச்சரிக்கை கிடைத்ததான அடிப்படையில் ஜூலிசங் விடுத்த எச்சரிக்கை செய்திகள் உலகில் பரபரப்பாக உலா வந்திருந்தன. ஜூலிசங் அன்று விடுத்த இந்த எச்சரிக்கை செய்தியில் மறு அறிவிப்பு பெறும் வரை அமெரிக்கர்களுக்கு அர்கங்குடாவுக்குரிய பயண கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டது. ஆனால் இவ்வாறாக அமெரிக்கா இலங்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட காலம் அனுரவின் அரச தலைவர் பதவிக்காலத்தின் முதல் மாதங்கள் என்பதால் ஸ்ரீலங்காவின் கோரிக்கையை அடுத்து அந்த எச்சரிக்கை பின்னர் மீளெடுக்கப்பட்டதும் நினைவூட்டத்தக்கது. இவ்வாறான பின்னணியில் இன்று தனது பதவிக்காலத்தை இறுதி செய்து
இலங்கையிலிருந்து பறந்த ஜூலிசங் அர்கங்குடாவை விட தென்பகுதி கடல்தான் அலைச்சறுக்குக்கு உகந்தது, அமெரிக்கர்களுக்கும் உகந்தது என குறிப்பிடுவது சற்று சிந்திக்க வைக்கும் ஒரு செய்தியாகவே உள்ளது.